பீக் மீனிங் என்னன்னா, இன்னைக்கு ட்ரெயின் பண்ணது செஸ்ட் ஒர்க் தரமா பம்ப் ஆயிக்குது. வணக்கம் மக்களே, பீக் டே 9 இன்னைக்கு. இப்போ பீக் டாபிக் வரலாம். நான் பீக்னு சொல்றல ஸ்டார்டிங்ல அது என்ன மீனிங்னா, இப்போ நான் கட்டிங் பண்ணிக்கிறல அது ஃபுல் கண்டிஷன் ஆயிட்டு காம்படிஷன் ஃபுல் ரெடி ஆயினேன். அந்த காம்படிஷன் நான் அட்டென்ட் பண்ணினே இருப்பேன். காம்படிஷன் அது பேர் தான் பீக். கண்டிஷன் இருக்கும்போது நிறைய காம்படிஷன் அட்டென்ட் பண்ணா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, காலையில பிரைவேஸ் எல்லாம் முடிச்சுன்னு பிளாக் காஃபி குடிச்சிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்க்கு செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும். ஒரு 4 வேரியேஷன் 3 வேரியேஷன் ட்ரைசெப்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் போசிங் செக் பண்ணோம். நல்லா பம்ப் ஆயிக்குது. ஃபர்ஸ்ட் ஒர்க் கார்டியோ பண்ணி கிளம்பணும். ஸ்டார்ட் பண்ணோம். வாக் பண்ணியிருந்தோம். அப்படியே சென்டர்ல அப்படியே போசிங் பண்ணோம். ஒரு மியூசிக் வர பாருங்க. போசிங்களை பண்ணி முடிச்சுட்டு மீன் பிடிச்சின்னு இருந்தாங்க. மீன் பார்த்தேன், ஏதோ ஒரு மாட்டிக்கு மீன் இருந்துச்சு. அது வீடியோ பிடிச்சின்னு இருந்தேன். அது லாஸ்ட் வரைக்கும் மாட்டல. சரி ஓடணும். ஓடிட்டு அப்புறம் ஃபுல் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆச்சு. ஓடிட்டு அப்புறம் எல்லோடால் குடிச்சா ஒரு மாதிரி திருப்தியா இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் 5 எக் பைட்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுன்னு நேராக ஜிம்முக்கு போனோம். கிளைண்ட்டுக்கு பேக் ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்து மத்தியானம் வந்துட்டு 3வது மீல் சாப்பிட்டோம். சாயந்தரம் ஜிம்முக்கு போயிட்டு கிளைண்ட்டுக்கு சொல்லி கொடுத்து பர்சனல் கிளைண்ட் வரல. அப்புறம் அப்படியே டைம் ஆயிடுச்சு. 10 மணி ஆயிடுச்சு. ஜிம் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் லாஸ்ட் மீல் சாப்பிட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஃபேட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணணும். எனக்கு பர்சனலா டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கான்டென்ட் ட்ரைனிங் பண்ணுறேன். உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ட்ரைனிங் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஒரு ஃபாலோ கொடுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.